வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையத்தின் வாயிலாக இதுவரை தொடர்ச்சியாக கணபதி என்ற தலைப்பில் ஒரு தொடர் உரையை காணொளிகளாக நாம் பார்த்தோம். இன்றிலிருந்து நாம் முருகன் என்ற தலைப்பில், முருகு அல்லது அழகு என்ற தலைப்பில் அமைந்த நம்முடைய தமிழ் கடவுளாகிய முருகனை பற்றிய ஒரு தொடர் உரையை காணொளியாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று முருகனுடைய பன்முகத்தன்மை, முருகன் எவ்வாறு உலகளாவிய கடவுளாக, ஒரு பழமையான கடவுளாக, வீர கடவுளாக, ஒரு இளமை வாய்ந்த ஒரு கடவுளாக, போர்க்கடவுளாக அவர் கருதப்பட்டு எல்லா விதமான சமயங்களிலும் நாகரிகங்களிலும் அவர் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு தன்மையும் நாம் பார்க்கின்றோம். தமிழ் கடவுளாகிய முருகன் தமிழ் நிலத்திற்கே உரியவர் என்ற ஒரு உரிமை நமக்கு மட்டும் இல்லை, அது இந்திய துணைக்கண்டத்திற்கும் இருக்கிறது. அதனை தாண்டிய பல்வேறு கடல் கடந்த நாகரிகத்திலும் இந்த முருக வழிபாடு என்பது தொல்பழங்காலத்தில் இருந்தே இருந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த முருகன் பற்றிய இந்த தொடர் உரையில் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். முருகனினுடைய முருக வழிபாட்டினுடைய பன்முகத்தன்மை இது மக்களோடும் மொழியோடும் பண்பாட்டோடும் எவ்வாறு பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை பற்றியும் நாம் பார்க்கின்றோம். பொதுவாக நம்முடைய தமிழ் மொழி என்பது அதனுடைய இலக்கியத்தன்மை, மொழி, இலக்கணத்தன்மை எல்லா விதமானவற்றிற்கும் முருகக் கடவுளை முன்னின்று அந்த மொழிக்கான அருணகிரிநாதரினுடைய வரலாற்றை பார்த்தோம் என்றால் அவரே பாடலை எடுத்து கொடுக்கின்ற தன்மை, இது போன்ற செயல்பாடுகள் மொழியோடு அவர் எப்படி தொடர்பு படுத்தப்படுகிறார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். முருகனினுடைய பல பக்தி பாடல்கள், அவருக்கென்றே அமைந்த இந்த காவடி சிந்து என்ற அந்த இசை பாடல்கள், இவையெல்லாம் மக்களோடு அவர் இயைந்து இருக்கின்ற ஒரு தன்மை. இவற்றையும் நாம் வரிசையாக ஒவ்வொன்றாக பார்ப்போம். முருகனுடைய பெருஞ்சமயங்களில் முருகனுடைய சமயமாக இருந்த கௌமாரம் மற்றும் கோயிலினுடைய அமைப்புகளில் முருகனுக்கான இடம் மற்றும் கல்வெட்டுகளில் அவர் இடம்பெற்றிருந்த நிலை, இது போன்ற நாம் எப்படி கணபதியை விரித்து ஒவ்வொரு நிலையிலும் வரலாற்று நோக்கில் படிப்படியாக அந்த ஆய்வு உரைகளை கண்டோமோ, அதுபோன்று முருகனை பற்றியும் இந்த தொடர் உரையில் தொடர்ச்சியாக நாம் காணொளிகளாக பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக முருகன் அல்லது அழகு என்று கூறுவார்கள். முருகனுக்கு ஒரு பெயரே அழகன் என்று பெயர். திருவிக தன்னுடைய முருகன் அல்லது அழகு என்ற நூலில் முருகனுடைய எல்லா விதமான தன்மைகளையும் அவர் குறிப்பிடுகிறார். அதாவது இயற்கையினுடைய முழுமையான ஒரு அழகினை, சக்தியை அவர் முருகனாக அவர் பாவிக்கிறார். முருகன் என்றால் நாம் நினைப்பது போல் அவர் ஒரு ஆண் கடவுளாக, வீர கடவுளாக மட்டும் அவர் பார்க்காமல் இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த இயற்கையினுடைய அழகுக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அது முருகனாக, முருகன் போன்ற தோற்றம் உடையதாக இருக்கும் என்ற தன்மையில் அவர் அதை பார்க்கின்றார். பொதுவாக நம்முடைய தொல்காப்பியம் கூறியது போல சேயோன் மேய மைவரை உலகம் என்ற அந்த முருகனுடைய அந்த செம்மை நிறமானது திருவிக்காவால் மிக அதிகமாக புகழப்படுகிறது. உண்மையில் அவர் அந்த செம்மை வடிவத்தை சிவந்த மேனியனாக காட்டப்படுவது ஒரு சிறப்பான ஒரு தன்மையாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அகநானூறு 272வது பாடல் ஒரு குறிப்பிடத்தக்கது. அந்த பாடலில் முருகன் இரண்டு கைகளோடு ஒரு மனிதனுடைய நிலையில் மக்களுக்கு காட்சி தருவதான ஒரு அமைப்பை அது சித்தரிக்கிறது. அதாவது தலைவன் கள ஒழுக்கத்தில் இரவு நேர குறியாக தலைவியை காண வருகிறான். அவளுடைய வீட்டின் பின்புறமாக அவன் நிற்கிறான். அந்த நேரம் தலைவி வாயிலை, புறவாயிலை திறக்க முடியாமல் தலைவியினுடைய தாய் கதவை திறந்து விடுகிறார். எதிரே தலைவன் நிற்கிறான், கையில் வேல் பிடித்தபடி அவன் நிற்கிறான். இரவு நேரத்தில் ஒரு தூக்க அறிகுறிகளுடன் இருக்கின்ற அந்த தாயானவள் வந்திருப்பவன் முருகன் என்றே நினைத்து விடுகிறாள். அந்த நிலையில் அவள் அவனை வணங்கி அதோடு அந்த இரவு நேரத்திலும்
முருகன் வந்து விட்டானே என்று அவனுக்கான அந்த செந்திணையை வந்து பரப்பி அதுதான் பலியாக முருகனுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம். அதை வந்து அவள் தூவுவதாக அந்த பாடல் குறிப்பிடுகிறது. ஆக முருகன் என்பவன் தம்மோடு கலந்திருந்த ஒரு தலைமகனாக இந்த சமூகம் பார்த்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த பாடலின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். நாம் பொதுவாக வந்து இந்த 2 கைகளோடு ஒரு மனிதனுடைய வடிவத்தில் காட்சி தருகின்ற அல்லது அந்த காட்சியினை கொண்ட ஒரு தன்மையை தான் எந்த ஒரு கடவுளருக்கும் முதல் நிலையாக நாம் வந்து பார்க்கின்றோம். கணபதிக்கும் அப்படித்தான். அந்த வகையில் தான் முருகன். சங்க இலக்கியம் முருகனை பற்றி நாம் அதை எல்லாம் தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம். பழந்தமிழ் இலக்கியங்களில் முருகனை பற்றி எண்ணிறந்த குறிப்புகள் வருகின்றன. முருகனை வந்து எப்படியெல்லாம் இந்த மக்கள் பார்த்தனர், அந்த வழிபாடு எப்படியெல்லாம் இருந்தது, அவருடைய இந்த பல தமிழகத்தினுடைய நிலை என்ன, இது போன்ற பல குறிப்புகள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே வந்து விரவி கிடக்கின்றன. அதை பற்றியும் நாம் பார்க்கின்றோம். இதனை எல்லாம் வந்து தொகுத்து PL சாமி அவர்கள் வந்து முருகனை பற்றி எழுதுகிறார். அது ஒரு குறிப்பிடத்தகுந்த நூல். பொதுவாக சங்க இலக்கியங்களில் முருகன் என்ற அந்த நூல் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஆய்வு நூலாக நாம் கருத வேண்டும். முருகனை பற்றி பல ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கின்றனர். பொதுவாக தமிழ் அறிஞர்களும் சரி, தமிழோடு சார்ந்த வரலாற்று அறிஞர்களும் சரி, மானுடவியல் அறிஞர்களும் சரி, இந்த முருகனுடைய தன்மைகளை வந்து மிக அதிகமாக இந்திய துணைக்கண்டத்தில் ஆய்வு செய்திருக்கின்றன. இந்த முருகனுடைய இந்த தன்மைகள், அவருடைய இந்த போர்க்குணங்கள், அவரினுடைய இந்த பண்பாட்டு நிலைப்பாடுகள், இவை எல்லாவற்றையும் ஆய்வு செய்ததில் மிக அதிகமான தரவுகள், மூல தரவுகள் என்பது நமக்கு நம்முடைய இலக்கியங்களில் தான் அதிகமாக இருக்கின்றன. அது ஒரு முக்கியமான ஒன்றாக நாம் வந்து நினைக்க தோன்றுகிறது. அதன் பின்பு இந்த முருகன் என்ற இந்த பெயர் சொல்லிருக்கலே அன்விகுதி, இதோடு சேர்ந்த முருகு என்ற இந்த சொல்லினுடைய பொருளாக முருகு என்றால் இளமை, இளமையுடன் கூடிய, வீரம் செறிந்த, இது போன்ற பொருளைத்தான் நம்முடைய தமிழ் அகராதிகள் தருகின்றன. அதாவது இளமையுடன், வெற்றியுடன், அதோடு ஒரு ஒளி பொருந்திய தன்மை, தேஜஸ் என்று அதனை குறிப்பிடும். ஒரு ஆண்மகன், ஒரு வீரன், ஒரு தலைவன் ஒரு ஒளி பொருந்திய தன்மையோடு தேஜஸோடு திகழ்வது என்று அதனை குறிப்பிடுவது வழக்கம். இந்த 3 தன்மைகளும் தான் முருகு என்ற சொல்லுக்கு பொருளாக தமிழ் பேரகராதிகள் குறிப்பிடுகின்றன. அப்போ முருகு என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல், மூலச்சொல் முரு என்பது. இந்த முரு என்பது இந்த ஒளி பொருந்திய, ஒளி என்பதற்கான ஒரு இணையான ஒரு சொல். ஆக முருகு என்பதும் அந்த முருகிலிருந்து தான் முறுக்கிய என்ற தன்மை, அது வந்து ஒரு தன்மை, பண்பு நிலை, அது முறுக்கிய. ஒன்னா தேவர் முன்னிலையில் முறுக்கிய என்பதான பல வரிகள். ஒன்னார் என்றால் எதிரிகள், எதிரிகளுக்கு முன்னே வந்து முறுக்கிய தன்மையோடு இருக்க வேண்டும். முறுக்கிய என்றால் இந்த இளமையுடனும் இந்த வீரத்துடனும் இந்த ஒளி பொருந்திய தன்மையுடனும் இருத்தல் என்ற அந்த தலைவனின் பண்பு தான் இங்கு முருகன் என்ற ஒரு பெயர் சொல்லாக நமக்கு இருக்கிறது. இதில் முறுக்கிய என்பது வினைச்சொல். வினையின் காரணமாக, இந்த முறுக்கிய வினையின் காரணமாகத்தான் முருகன் என்ற பெயர் சொல் வந்து பிறந்திருக்கிறது என்பதாக தமிழறிஞர்கள் இந்த சொல்லை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். இது வந்து மிக குறிப்பிடத்தக்க ஒன்று. அதன் பின்பு முருகனினுடைய மற்றொரு பெயர், இப்போ அந்த அழகன் என்ற சொல், குமரன் என்ற சொல், கந்தன் என்ற சொல், இது போன்று பல பெயர்கள் அவருக்கு உண்டு. பல பெயர்கள். இந்த ஒவ்வொரு பெயரும் எந்த பண்பாட்டு அடிப்படையில் அவருக்கு அந்த பெயர் வந்து சூட்டப்பட்டது, அதற்கான வரலாற்று காரணங்கள் என்னவெல்லாம் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இதே அழகன் என்ற சொல்லும் சரி, கந்தன் என்ற சொல்லும், குமரன் என்ற இளமையானவன் என்ற பெயரில் குமரன் என்ற சொல்லும், இவையெல்லாம் வந்து அவருக்கு கொடுக்கப்படுவது. அதனோடு இந்த முருகனினுடைய மற்றொரு பெயராக சங்க இலக்கியம் மிக அழகாக குறிப்பிடுவது நெடுவேள் என்று. அதாவது வேள் என்பது தலைவன், குறுநில மன்னன் என்ற தன்மையில் நெடுவேள் என்று அவரை வந்து சங்க இலக்கியம் அழைக்கிறது. அந்த நெடுவேள் என்ற தன்மையே
அவருடைய ஒரு மிகப்பெரிய அந்த ஆளுமை பண்பை காட்டுவதாக, நெடு என்ற சொல்லே ஒரு உயர்ந்த மேன்மையுடைய மக்களினுடைய பிரதிநிதியாகவும் மக்களினுடைய தலைவனாகவும் உயர்ந்து நிற்கின்ற தன்மை, ஒளி பொருந்திய தன்மை, இதைத்தான் வந்து இந்த நெடு என்ற சொல்லும், வேல் என்ற சொல்லே ஒளி என்ற தன்மையோடு பொருந்தியதாக நமக்கு வரலாற்று தொல்லியல் அறிஞர்கள் வந்து இந்த வேல் என்ற சொல்லுக்கு மூலச் சொல்லாக ஒளி என்ற தன்மையை தான் குறிப்பிடுகிறார்கள். வேல் என்பது வட இந்தியாவில் ராஜா என்ற சொல்லோடு இணையானது. ராஜா என்ற சொல்லினுடைய மூலச்சொல் ரஜ். ரஜ் என்பது ஒளி பொருந்திய தன்மை, அதாவது இதே தான், அதாவது தேஜஸ். அந்த அவரை பார்க்கும் பொழுதே ஒரு கம்பீரம், ஒரு வெற்றி, ஒரு அழகு, ஒரு இளமை பொருந்திய அந்த தோற்றத்திற்கு தான் தேஜஸான வடிவம் என்று சொல்வார்கள், ஒளி பொருந்திய வடிவம். இந்த ஒளி பொருந்திய இந்த வடிவத்தை தான் அது வந்து ஒரு தெய்வத்தன்மை பொருந்தியதாக கருதப்பட்டது. அதனால்தான் இந்த ஒளி பொருந்திய தன்மையுடையவர்களைத்தான் வந்து தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருக்குறள் வந்து வலியுறுத்துகிறது. அந்த வகையில் இந்த வேல் என்ற பொருள் ராஜா என்ற சொல்லோடு இணைந்த ஒரு தொடர்புடையது. அந்த வகையில் நெடு என்ற மேன்மை பொருந்திய பரந்த விரிந்த வந்து வேல் ஒளி என்பதாக அதற்கு பொருள். இம்மாதிரியாக முருகனை வந்து ஒரு, அதாவது தொடங்கும் பொழுதே அவரை படிப்படியாக வந்து பெருங்கடவுளாக்கிய நிலை தெரியவில்லை. எடுத்த உடனே மிகப்பெரிய மக்களினுடைய பண்பாட்டு கூட்டத்தில் ஒரு மிக பெருங்கடவுளாக அவர் வடிவெடுத்து விட்ட நிலையை தான் சங்க இலக்கியம் நமக்கு காட்டுகிறது. சங்க இலக்கியம் என்பது நாம் ஏற்கனவே பார்த்தபடி சங்க இலக்கியத்திற்கான சங்க காலத்திற்கான ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. சங்க காலம் என்பது இந்த தமிழ் நிலத்தினுடைய மக்கள் ஒரு செவ்வியல் வாழ்க்கை வாழ்ந்த காலம்தான் சங்க காலம். அந்த காலத்தில் மட்டும்தான், அந்த காலத்தில்தான் இந்த முருகனுடைய வழிபாடு தொடங்கியதா, முருகன் என்ற கடவுளினுடைய தன்மை அந்த மக்களுக்கு புரிந்திருந்ததா என்று நாம் நினைத்தால் அது அப்படி இல்லை. இதற்கு முன்பாகவே, அதாவது ஒரு தொடர்ச்சியான முருகனை வந்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு பழங்காலம் என்று சொல்லப்படுகின்ற ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், அந்த நிலையில் இருந்தே ஒரு தொடர்ச்சியான வழிபாட்டு மரபு, அந்த கூறுகள் முருக வழிபாட்டோடு இணைந்தே வந்திருக்கின்றது என்பதை தான் நாம் வந்து பார்க்க முடிகிறது. அதாவது சங்க காலத்தில் சங்க இலக்கியங்கள் காட்டுகின்ற முருகன் என்பவன் மிக வளர்ந்த நிலையில் மக்களோடு எல்லா திணைகளோடும், குறிஞ்சி திணைக்கு மட்டுமல்லாது எல்லா திணைகளோடும் தொடர்புடைய ஒரு தலைமை பண்புடைய வீரன் என்பதும் நமக்கு புரிந்தது. அதன் பின்பு முருகனை பற்றி குறிப்பிடப்படக்கூடிய அல்லது முருகனுடைய தோற்றத்தை பற்றி கூறக்கூடிய புராணங்கள் இவை எல்லாவற்றையும் தாண்டி முருக வழிபாடு அல்லது முருகனுடைய வணக்கம் என்பது நமக்கு ஆதியிலிருந்து, அதாவது குகை மனிதர்களினுடைய வாழ்க்கையிலிருந்தே அது தொடங்கி இருக்கிறது என்பதைத்தான் வந்து நமக்கு பல தொல்லியல் ஆய்வுகளும் பல அகழாய்வுகளினுடைய முடிவுகளும் நமக்கு காட்டுகின்றன. இதை நாம் வந்து இனி ஒவ்வொன்றாக நாம் இதை பார்க்க போகின்றோம். இதில் வந்து ஒரு 2 செய்திகளை மட்டும் நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முருகனுக்கு குகன் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. குகன் என்ற சொல்லை அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் வந்து அழகாக அதை விவரிக்கின்றார். குக என்றால் குகை, மலை குகைகள், அதாவது இயற்கையாக அமைந்த மலை குகைகள், மனிதனால் தோண்டப்படுகின்ற குகை அல்ல, அது வந்து குடைவரை என்று அழைக்கப்படும் அதுவல்ல, இயற்கையாக அமைந்த குகைகளில் இருக்கக்கூடிய வந்து, அல்லது அது வந்து ஒரு அணங்காக இருக்கக்கூடிய, அணங்கு என்றாலே நமக்கு தெரியும், அணங்கு என்பது ஒரு தன்மை, அது தீண்டி வருத்தக்கூடிய ஒரு தெய்வத்தன்மை என்பது தான் முதலில் முருகனை பற்றிய ஒரு அறிமுகமாக நமக்கு சங்க இலக்கியம் காட்டுவது. இப்போ சங்க இலக்கியத்தில் முருகனை எவ்விடத்திலெல்லாம் சூர் அணங்கு என்று சொல்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் முருகனினுடைய ஒரு பன்னெடுங்கால வழிபாட்டு தொன்மையைத்தான் அந்த பாடல் சுட்டுகிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சூர் அணங்கு என்பது தீண்டி வருத்தக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது. இப்போ நாம் எப்படி கணபதியை பார்த்தோமோ,
இடர்பாடுகளை எல்லாம் அவர்தான் கொடுப்பார் என்பது, அதுபோன்று இந்த முருகனும் ஒரு அணங்குத்தன்மை உடையவர். அந்த அணங்குத்தன்மை என்பது நமக்கு கண்களுக்கு தெரியாத, இது ஒரு உருவத்தை உடையதாக அந்த தெய்வம் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் மகளிரோடும் வீரர்களோடும் அது தொடர்புடையதாக இருக்கும். இந்த நம்பிக்கை நமக்கு தொல்குடிகளிடம் இன்றும் இருக்கிறது. நம்முடைய இந்திய பழங்குடிகளிடம் சரி, ஆப்பிரிக்க பழங்குடிகளிடம், ஆஸ்திரேலிய பழங்குடிகளிடம் இன்றளவும் இந்த அணங்கு என்ற தெய்வத்தன்மையை கொண்டுதான் அவர்கள் தங்களுடைய எல்லா சடங்குகளையும் வழிபாடுகளையும் அவர்கள் நடத்துகின்றார். அவர்களுக்கு ஒரு தனித்தன்மையான தனி உருவத்தை கொண்ட கடவுள் என்ற ஒன்று அவர்களுக்கு இரண்டாம் நிலை தான். முதல் நிலையில் அவர்கள் ஆதியிலிருந்து தங்களுடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்த அந்த அணங்கு தன்மையோடு கூடிய அந்த நிலையைத்தான் அவர்கள் வணங்குவது வழக்கம். அந்த வகையில் அணங்கு என்ற தன்மை, அந்த அணங்கு என்பது அது நன்மையும் செய்யக்கூடியது, மிக அதிகமான வருத்தத்தையும் அது அளிக்கக்கூடியது. அதாவது இதைத்தான் நாம் இந்த இரண்டு நிலையில் பார்ப்போம். ஒன்று, நன்மை செய்வோருக்கும் பிற உயிர்கள் மீது அன்பு கொண்டோருக்கும் அது நன்மையை தரும். யார் ஒருவர் தீமையான எண்ணங்களையும் தீய சிந்தனைகளையும் கொண்டவரோ அவர்களுக்கு அது வருத்தக்கூடிய தெய்வமாக இருக்கும் என்ற இரு தன்மைகளை ஒரே அணங்கு என்ற ஒரு வழிபாட்டு தன்மையில் இரண்டு கூறுகளாக பார்ப்பது. நன்மை செய்தால் நன்மையும், தீமை செய்தால் தீமையும் விளையும் என்ற இயற்கையினுடைய அந்த இயக்கவியல் கோட்பாட்டை தெய்வங்களினுடைய தன்மையில் வைத்து பார்க்கின்ற, அந்த அறத்தை வைத்து சொல்லுகின்ற, நீதி சொல்லுகின்ற தன்மையை முருகனுடைய இந்த அணங்கு என்பது காட்டுகிறது. பொதுவாக இந்த அணங்கு என்பது பெண்களை, மகளிரை அதுவும் குருமகள் என்று சொல்லக்கூடிய, சங்க இலக்கியம் குருமகள் என்று சொல்கிறது. அதாவது இந்த டீனேஜ் சிறுமியர், அந்த வயது பெண்களை வருத்தக்கூடிய தன்மையை உடையவர் முருகன் என்பதாக சங்க இலக்கியம் நமக்கு காட்டுகிறது. இந்த வகையில் நாம் முருகனை பற்றி ஒரு சிறிய அறிமுகம், அதாவது எல்லா கோணங்களிலும், ஒரு மானுடவியல் நோக்கில், ஒரு தொல்லியல் நோக்கில், ஒரு வரலாற்று நோக்கில், ஒரு சிற்பவியல் நோக்கில், ஒரு சடங்கியல் நோக்கில், மொழி மற்றும் பண்பாட்டு நோக்கில், இந்த எல்லா நோக்கிலும் முருகனை எப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் பார்த்திருக்கிறார்கள். இதில் ஒரு குறிப்பிட்ட மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள், நம்முடைய தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் எப்படி அவரை தங்களுடைய மொழிக்கான கடவுள் என்று அவரை இணைத்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் வரும் உரைகளில் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக பார்ப்போம். அந்த வகையில் இந்த முருகனுடைய இந்த வேலை தாங்கியிருப்பதால், அது வேல் என்பது அவருடைய அந்த பண்பு, அவருடைய தலைமை, அவருடைய அந்த ஒளி, இதனுடைய காரணமாக அவர் ஒரு வேலாக, செவ்வேல் என்று தான் பரிபாடல் குறிப்பிடுகிறது. செவ்வேல், செம்மை நிறத்தோடு கூடியவர். அதோடு செம்மை என்றாலே ஒரு செவ்வியல், எல்லாவற்றிலும் ஒரு உயர்ந்த தன்மை, அதைத்தான் அது காட்டுகிறது அந்த பெயர் சொல். இந்த வேல் என்பது அவர் கையில் பிடித்திருக்கின்ற வேல். இப்போ வேலன் என்பது தான் நமக்கு சங்க இலக்கியத்தில் மற்றொரு பெயர் சொல்லாக, முருகனை வழிபடக்கூடிய அந்த பூசாரியினுடைய பெயராக வேலன் என்ற பெயர் நம்ம காட்டுகிறது. இந்த வேலன் என்ற பெயரே முருகனுக்கும் உண்டு. ஏன்னா வேலை கையில் பிடித்திருக்கின்றவன் என்ற தன்மையில். ஆக இந்த கருவியினுடைய, இந்த வேல் என்ற இந்த கருவியினுடைய முக்கியத்துவம் இந்த சமூகத்தில் எப்படி இருந்தது? ஏனென்றால் எல்லா விதமான கருவிகளை விட, கருவிகள் என்பது நமக்கு முதலில் வேட்டை கருவிகள், இந்த வேட்டை சமூகத்தில் பயன்படுத்தப்பட்ட எல்லா விதமான கருவிகளையும் விட இந்த வேல் என்ற ஆயுதமே ஒரு சிறந்த ஆயுதமாக எல்லா சமூகத்திலும் இருந்திருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. அதனால்தான் ஒரு தொடர்ச்சியாக இந்த வேல் என்ற ஆயுதம் நமக்கு முருகனை விட மிக அதிகமான வழிபாட்டில் இருக்கின்றது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நீங்கள் இப்பொழுதும் முருகன் கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால், முருகனினுடைய அந்த கருவறையில் இருக்கின்ற முருகன் தெய்வத்திற்கு தாண்டி இந்த வேலுக்கு தான் மிக அதிகப்படியான வழிபாடுகள் நடக்கும். ஏனென்றால் அவரினுடைய எல்லா ஆற்றலும் அந்த வேலில் அடங்கி இருக்கிறது என்பதாக மக்களினுடைய தொல் நம்பிக்கை.
ஆக இந்த கருவியினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி என்ன என்பதைத்தான் நாம் வந்து அடுத்த உரையில் பார்க்க இருக்கின்றோம். மீண்டும் அடுத்த உரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.